ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th 3rd டேர்மில் இருக்க ஒலி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒலி டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படின்னா 8th 3rd டேர்ம், 9th 3rd டேர்ம், 10th. இன்றைக்கி 8th 3rd டேர்மில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் 9th 10th பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். ஒலி உருவாகுதல் என்பது ஒரு பொருளை வந்து முன்பின் இயக்கம் தான் ஒலி உருவாகுதல்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகத்தால் ஏற்படும் அதிர்வு, அதாவது தட்டில் இப்போ தண்ணீர் ஊற்றி அதை வந்து சவுண்டு பண்ணாலும் ஒலி அதிர்வு ஏற்படும், அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமால பாருங்கள். ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த வருஷம் அப்படின்னா 1877. ரொம்ப முக்கியம், ஓகேவா. அடுத்து வந்து பாக்ஸில் பாருங்கள், அலைநீளகத்தின் அலகு வந்து மீட்டர், அதே இது அதிர்வெண்ணின் அலகு வந்து ஹெட்ஸு. ஹெட்ஸை வந்து தான் நம்ம எண் அல்லது ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக குறிச்சிருக்காங்க. அடுத்து வந்து காற்றில் ஒலியோட வேகம் 0 டிகிரி செல்சியஸில் 331 இருக்கும். அதே இது 22 டிகிரி செல்சியஸில் 344 இருக்கும். அது வந்து ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்க நிலை பொருள் வேகம், இது ரொம்ப முக்கியம். இது பொறுத்துகளை கேட்பாங்க. அதாவது அலுமினியத்தோட வேகம் எவ்வளோ அப்படின்னா 6420. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மேலும் அறிந்து கொள்வதில் ஈரப்பதத்தில் வந்து குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒலியின் வேகம் அதிகரிக்கும். அதாவது மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு இடத்துல சவுண்டு விட்டால் அது மர இடத்துல வந்து அதிர்வு மாதிரி கேட்கும். அதுதான் இது காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காற்றோட அடர்த்தி குறைவது தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயந்திர அலைகளோட வகைகள் கொடுத்துருக்காங்க. அது 2 வகைப்படும், குறுக்கலை, நெட்டலை. குறுக்கலை வந்து செங்குத்தாக இருக்கும். அடுத்து வந்து நெட்டலை வந்து துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக இருக்கும். குறுக்கலையில் வந்து எப்பயுமே ஒலி வந்து திட திரவ மட்டும்தான் பரவும். ஆனால் நெட்டலையில் திட திரவ வாயு 3 நிலையுமே பரவும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைகள் ஆகும், ஓகேவா. அடுத்து வந்து ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அலையை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலையை அறிந்து கொள்வாம். அதுக்கு வந்து சிஸ்மோலாஜி என்பது நில அதிர்வு அலையின் ஆய்வை கையாளும் அறிவியல் கிளை தான் சிஸ்மாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒலி உரைத்தலின் அலகு டெசிபிள். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வீச்சின் அலகு மீட்டர், ஓகேவா. அடுத்து வந்து சுருதியை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னா கேப்பொலி, குற்றொலி. அதாவது கேப்பொலினா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். குற்றொலினா 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருக்குது. கேட்பொலிக்கு இன்னொரு பேர் சோனிக் ஒலி இல்லது கேட்பொலின்னு சொல்கிறாங்க. குற்றொலிக்கு வந்து இன்னொரு பேர் இன்ஃபோசோனிக் ஒலி, ஓகேவா. இந்த குற்றொலி வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுகிறது. மனித இதயத்தின் செயல்பாடு குறித்து, அதாவது ECG பார்க்கும் போது இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மீயொலி என்ன அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு மேலே, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அது மீயொலி. இது வந்து வௌவால், நாய், டால்ஃபின் போன விலங்குகள் வந்து மீயொலியை கேட்க முடியும். இந்த மீயொலி எதுக்கெல்லாம் பயன்படுது, முக்கியமாக சயின்ஸில் வந்து அந்த பயன்பாடை பற்றி தான் கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடில் பயன்படுது. அதுக்கடுத்து நீர்மூழ்கி கப்பலில் கண்டறிய பயன்படுது. பாத்திரங்களும் இயந்திரங்களில் பயன்படுது. அதுக்கப்புறம் கால்டன் விசில், அதாவது மனித காது செவிக்கு புலப்படாது, ஆனால் அதை வந்து நாய் கேட்க முடியும். நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமானது வந்து இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் வந்து காற்று, நாணல், கம்பி, தாளம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த இசைக்கருவி எதுக்குள்ளே வரும் அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ காற்று இசைக்கருவினா புல்லாங்குழல், செனா, எக்காலம், சாக்ஸ்போன். நாணல்னா ஹார்மோனியம்,
வாய், இசைக்கருவி எந்தெந்த இதுக்குள்ளே வரும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆர்டர் நோட்டில் கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மனிதர்களில் ஒலி உருவாகுதல். இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, குரல் வளையில் தடிமனை மாற்றுவதன் மூலம் பிளவுகளில் உள்ள காற்று தம்பத்தின் நீளத்தை மாற்றலாம். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒலி மாசுபடுதல். ஒலி மாசுபாடு எங்கெங்கெல்லாம் ஏற்படுது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 இடத்துல சொல்லலாம். இரைச்சலில் எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், தலைவலி இதெல்லாம் வந்து நம்ம உடல் நலத்தை வந்து பாதிக்கும். திடீர்னு ஏற்படும் ஒலியினால் இரைச்சல், மாரடைப்பு மற்றும் மயக்கம் கூட ஏற்படுமா. அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அனைத்து வாகனங்களின் குறைவான ஒலி சைலன்சர் கொண்டிருக்க வேண்டும். அனைத்து தகவல் தொடர்பு சாதனமும் குறைந்த ஒலியில் இயக்க வேண்டும். அதுதான் பஸ்லாம் ஆரம் வந்து அதிகமாக கண்ட்ரோலாக இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இதுக்கு காரணம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நாளைக்கு வீடியோவில் 9th 3rd termல இருக்க ஒலி பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் Group 4 Group 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பா.